பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஆடியோ கொலசி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போங்க நீ என்னை விட்டு போகிற, என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு. அச்சோ ஜங்குக்கா, என்ன பண்ணுற? நான் போகிறேன். அப்போ வர விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காரு. இரு, நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ அப்பா, எங்கடா இருக்க? நான் 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 வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. வீட்டுக்கு போயிட்டியா? அங்கே என்ன பண்ணுற? இல்லைப்பா, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜங்குக்கு என்ன பண்ண ஜங்கு? என்னாச்சு ஜமன்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏண்டா, லீவ் போட்டு தானே வந்திருக்க, அது எதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிருக்கானுங்க? வேறு வேலை இல்லையா அவனுங்களுக்கு? அது இம்பார்ட்டண்டான ஃபைல்ப்பா, அது நான் மறந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நான் வேறு லீவ் போட்டேன்ல, அதான் அது சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஜிஜமன்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரிடா, எல்லோரும் இங்கே உனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, வாடா. எது வந்தாலும் அப்புறம் போய் பார்த்துப்பியா? வரேன்ப்பா, வரேன். என்னடா பண்ணிருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுற? அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ பேச. நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன்ல. என் ஜிமனை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹலோ ஜிமன். அப்பா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் வேணா வரட்டா? இல்லைப்பா, இல்லை, அவ்வளோதான். இன்னும் ஒரு 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 10 மினிட்ஸ்ப்பா, நான் வந்துடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல்ப்பா, நான் வர வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. இதை சென்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்ப்பா. சரி, சீக்கிரம் வா, உங்கள் அம்மா வர உன்னை தேடிகிட்டே இருக்கான். சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த காலை கட் பண்ணிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? நான் தான் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நீ பாட்டுக்கு என்ன ஜங்குக்கா 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 கை கை எங்கடா கொண்டு போகிற? என்னடா இது ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ் இது? என்னடா உள்ள ஒன்றும் போடலையா? வெறும் கோட் மட்டும் போட்டிருக்க. அது அது உன்னை பார்க்க வரதுக்காக தான் இந்த மாதிரி போட்டேன். ஜங்குக்கா ஜங்குக்கா, கீழே இருக்காங்க ஜங்குக்கா, இறந்துட்டு போகிறாங்க. அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என் கொள்ளச்சி என்ன லவ் பண்ணுறான்ல, லவ் பண்ணுறேன். ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, என்ன பண்ணுற ஜங்குக்கா? அடியே கொள்ளச்சி, ஐ லவ் யூ பொண்ணாடி. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, என்ன பண்ணுற ஜங்குக்கா? ஜங்குக்கா, கூட்ட எதுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன்? ஏய், என்னடா ஒரு மாதிரி சைனிங் ஆகிட்டா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த பாடியாடா இது, இப்போ ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே லிப்ஸை பிடிச்சி இழுக்குது தெரியுமா? அங்கே வச்சு அப்படியே லிப் பண்ணுன்னு சொல்லுது. பண்ணிக்கிட்டா? ஜங்குக்கா 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 ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ குலச்சி. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகா ஜிமனோட செஸ்ட்டை அப்படியே லிக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, பைட் பண்ணுறாரு, ஏதோ பண்ணிருக்காரு. எங்கள் ஜிமன் அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட பேக் ஹெட்டை பிடிச்சா அப்படியே அவ்வளோ அழகா அந்த ஹேர் அப்படியே கோதி விட்டுட்ருக்காரு.
ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிருக்காரு. இது எல்லாமே ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ ஜிமன், ஜங்குக்கா போதும் போதும்டா, என்னால் நிற்க முடியல. ஜங்குக்கா 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 ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஜங்குக்கா ஜங்குக்கா, ஜிமனா ஐ லவ் யூ. கொலைச்சி ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ பொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமன்னால் ஸ்டடியாக நிற்க கூட முடியல. அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜிமனை அப்படியே லிக் பண்ணுறாரு. ஜங்குக்கா எங்கே தூக்கிட்டு போகிறேன்? என் பெட்டுக்கு. என்ன ஜிமனா, நீ எனக்கு வேணும்டா. 2 இயர்ஸாக உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன்டா. இப்போ இந்த நிமிஷம் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமனோட ஐஸை பார்த்து சொல்லிட்டுருக்காரு. அவ்வளோதான் ஜிமன், அவ்வளோதான் அப்படியே மெல்ட் ஆகிட்டாரு. இப்போது ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிட்ட அழுத்த கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமன் அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுத்துக்கிட்டே 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ் ரொம்ப ஆசையாக இருக்கு. அந்த கிஸ்லேயே 2 பேருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ் மூலியமாகவும் அந்த டிஎஸ் மூலியமாகவும் அப்படியே அவ்வளோ அழகாக தெரியப்படுத்துகிறாங்க. இப்போது ஜங்குக் அந்த அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமன் அப்படியே அந்த பெட்டோட அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் லிப்ஸை அவ்வளோக்கு பைட் பண்ணிட்டு கண்ணை 2 இறுக்கி மூடிட்டு செம்மையாக ப்ரீத் அவுட் பண்ணுறக்காரு. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமனால் முடியல. ஜங்குக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிமின் கிட்ட வந்து, அடியே கொலைச்சி, வெளியில் எல்லோரும் இருக்காங்க, நீ இப்படி கத்துனேன்னா வெளியில் எல்லாத்துக்கும் கேட்கும். ஜங்குக்கா பைட் பண்ணாத ஜங்குக்கா, வலிக்குது. என்ன என் கொலைச்சிக்கு ரொம்ப வலிக்குதா என்ன? வலிக்குதுடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கத்தாத சரியா? வலிக்குதுன்னு சொல்கிற, நீ கத்தாத. விடுடா புருக்கி. என்ன கத்துவியா என்கிட்ட? இப்படி என்கிட்ட கத்தி பேசுவியா என்ன? இப்படி கத்தி பேசினா இந்த லிப்ஸ் இருக்கல்ல, லிப்ஸை அதை அப்படியே கட்டிச்சு உள்ளே எடுத்துக்குவேன். போதுமா? புரிஞ்சதா? கத்துவியா அதுக்கு மேலே? கத்த மாட்டேன். அச்சோ என் க்யூட்டான பேபி எவ்வளோ அழகாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறாரு. ஜிமனோட பேண்ட்டை அன்கிளிப் பண்ணிட்டு ஜங்குக் செம்ம ஆசா அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, லிக் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணிருக்காரு. ஜிமன் மூவ் ஆன் சவுண்ட் வெளியே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெட்ஷீட் எடுத்து ஒரு லிப்ஸ்குள்ளே போட்டு செம்மையாக அந்த பெட்ஷீட்டை கடின்னு கடித்து எடுத்துகிட்ருக்காரு. அந்த அளவுக்கு ஜங்குக்குங்க ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. ஜிமனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. இப்போது ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. இழுத்து ஜங்குக்கா போதும்டா, ஸ்டார்ட் பண்ண, கிஸ் மட்டும் பண்ணாத, எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுது, கிஸ் போதும்டா, ஸ்டார்ட் பண்ண. I need him ஜங்குக்கா, I love you ஜங்குக்கா, I love you, I need you ஜங்குக்கா, I need you. கிஸ் போதும். என்ன டீஸ் பண்ணாத, எனக்கு நீ வேணும்டா, எனக்கு நீ வேணும். I love you ஜங்குக்கா, I love you அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லிட்டு இருக்காரு. சடனாக இன்சர்ட் பண்ணுறாரு.
ஜமன் ஜங்குக்கா ஜங்குக்கா ஏய் 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 கத்தாத கத்தாத, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பெயினாக இருக்கும்டா, அப்புறம் போக போக சரியாக போயிடும். கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, எல்லாமோ பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கானா அந்த பெயின், ஜிமினுக்கு எவ்வளோ பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அவரை மூவ் பண்ணல, அப்படியே இன்ஜெக்ட் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே கிஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜிமின் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. மூவ் பண்ண மூவ் பண்ண எனக்கு ஓகேவா? ஓகே தான். ஜங்குக்கா 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 ஃபாஸ்ட்டாக பண்ண. ஏய் ஓகே தானே நீ? ஐம் ஓகே 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 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் சாமியாக மூவ் ஆன் பண்ணுறாரு. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ வைல்டாக ஒரு மேக்கவுட் போகுது. கீழே சுகாவோட மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. இங்கே மேலே சுகா, அப்புறம் இங்கே மேலே ஜங்குக் ஜமன் 2 பேருமே அவ்வளோ ஹார்ட்டான அவ்வளோ க்யூட்டான ஒரு மேக்கவுட் போகுது. 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இப்போ தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. 2 பேருமே அவ்வளோ டயர்டாகி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு ஜிமன். இப்போது ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி ஜிம்மோட ஃபோர்கனில் கிஸ் பண்ணிட்டு, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜிமின்கிட்ட அவ்வளோ க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜிமின் அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கு பார்த்த, ஜங்குக்கா சொல்கிறா, நான் கிட்ட ஒன்று கேட்பேன், கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கோட செஸ் கிட்ட அப்படியே சர்க்கிள் போட்டுட்ருக்காரு அவருடைய ஹேண்டை வச்சுக்கிட்டு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, என்ன சொல்ல போகிற? எப்படி என்னை கோவப்படுத்துகிற மாதிரி தான் சொல்ல போகிற? என்னன்னு சொல்ல. ஜங்குக்கா ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தது யாருக்கும் தெரிய வேணாமே அப்படிங்கிறாரு. ஏன் தெரிய வேணாங்கிற? இல்லை, இப்போ தான் எனக்கும் சிக்காவுக்கும் மேரேஜ் ஆச்சு, உடனே நம்ம விஷயம் தெரிஞ்சால் ஏதாச்சும் பிரச்சனையாகும், அதனால் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் சீக்ரெட்டாக மீட் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் ஜங்குக்கா, இது கொஞ்ச நாள் அப்பாவுக்கு தெரிய வேணாமே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு கோவம் வருது, அவ்வளோ கோவத்தோடு டோன் பண்ணுறாரு. ஜிமினோட ஃபேஸை பார்த்த உடனே அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டாரு. அவ்வளோதானே, உனக்கு என்ன ஓகேவோ அதுவே தான் எனக்கு ஓகே, போதுமா? நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். எனக்கு நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும்டா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், சரியா? நீ எனக்கு என்ன சொன்னாலும் ஓகே தான், நீ எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே தான், புரியுதா? ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ ஜிமன். ஜிமனா? அப்போ குளிர்ச்சி இல்லையா? ஐ லவ் யூ குளிர்ச்சி, ஐ லவ் யூ. ஜங்குக்கா, உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன ஆசை சொல்ல? நான் இதை உங்ககிட்ட எப்போலேருந்தே கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு அப்போ கேட்க தோணல, எனக்கு இப்போ தான் கேட்க தோணுது. சொல்லு, உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி ஜிமினோட ஃபேஸை பார்த்து, என்னுடைய ஆசை எல்லாமே நீ மட்டும்தான்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட யாருமே இல்லாத ஒரு தனி காட்டுக்குள்ள நீயும் நானும் மட்டும், ஒரு குட்டி வீட்டுக்குள்ள, அந்த வீட்டை சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்கணும், நீயும் நானும் மட்டும், நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு ஃபோன் கால் இருக்கக்கூடாது, ஒரு டிவி இருக்கக்கூடாது, நீயும் நானும் மட்டும், அவ்வளோ அழகான ஒரு லைஃப் மாறணும். என் மேலே நீ அவ்வளோ லவ் காட்டணும், நான் உன் மேலே அவ்வளோ லவ் காட்டணும், ஒரு குட்டி குட்டி சண்டை, ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் டெய்லியும் மேக் அவுட்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு 3 பேபி. என்ன 3? ஏன் அப்படி 3? ம் என்ன மாதிரி 2, ஒன்று மாதிரி 1. ஏன் அதெல்லாம் வேணாம். எனக்கு போதும் போதும். எனக்கு இந்த ஒரே ஒரு ஜங்குக்கு இருந்தால் மட்டும் போதும். உன்ன மாதிரியெல்லாம் வேணாம்ப்பா. என்னாலலாம் வச்சு சமாளிக்க முடியாது. என்னால் இந்த ஒரு ஜங்குக்கை வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல. இதில் இன்னும் 2 ஜங்குக்கா? என்னாலாம் சீரியஸாக முடியாது. ம் அப்படியா? ஆமாம் ஜங்குக்கா, உன்னை என்னாலேயே வச்சு சமாளிக்க முடியல. பாரு நீ என்னென்ன சேட்டை பண்ணுறக்கான்னு. அப்புறம் உன்ன மாதிரியே 2 பேத்துக்கிட்டேன்னா என்னாலாம் சீரியஸாக சமாளிக்கவே முடியாது. அப்படியால கொல்லச்சி? ஆமாம், ஒன்றே ஒன்று போதும். அது நீ மட்டும் போதும். அப்போ பேபிஸ்? பேபிஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து என்ன மாதிரி இருக்கணும், பையன் வந்து உன்ன மாதிரி இருக்கணும். ஒரு 2 பேபிஸ் மட்டும் போதும். நம்ம 4 பேரும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டில் அவ்வளோ அழகாக வாழலாம். சரியா? நிஜமாவாடா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காதுன்னு யோசிக்கிற? இதெல்லாம் நடக்கும். சரியா? அதுக்காக ஃபீலெல்லாம் பண்ணாதா. சீக்கிரமாக நடக்க தான் போகுது. நான் சீக்கிரமாக உன் பொண்டாட்டி ஆக தான் போகிறேன். ஓகேவா? ஐ லவ் யூ ஜமன், ஐ லவ் யூ. எனக்கு இது போதும்டா. எனக்கு நீ மட்டும் போதும். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். உன் கூட இதோ எப்படி ஹக் பண்ணிட்டு டெய்லியும் தூங்கணுன்னு ஆசையாக இருக்குடா. நான் மார்னிங் எந்திரிக்கும் போதும் உன் ஃபேஸை பார்த்துக்கிட்டே எந்திரிக்கணும். நான் நைட்டு தூங்கும் போதும் உன்னை ஃபேஸை பார்த்துக்கிட்டே உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி மேக் அவுட் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் நடக்குமா ஜமன்? ஏன் ஜங்குக்கு அப்படியெல்லாம் பேசுகிற? நடக்கும்டா, சீக்கிரமாக நடக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட ஃபோர்கேலில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்குமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த கிஸ்ஸை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. இப்படியே தான் அவ்வளோ அழகா ரொம்ப ஹாப்பியாக அவங்க லவ் இருக்க ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. யாருக்குமே தெரியாமல் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ், பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஹக், ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜிமினும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் 2 பேரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மொத்த ஃபேமிலிக்குமே தெரியும் ஜிமினும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறது, 2 பேரும் ஒன்று சேர்ந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் யாருமே வெளி காமிச்சிக்கல. ஏன்னா இந்த 2 இயர்ஸாக பார்த்துருப்பாங்க 2 பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ ஏன் ஜிமினோட அப்பாவுக்கும் தெரியும் ஜிமினும் ஜங்குக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினோட அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நார்மலாக எடுத்துக்கிட்டாரு. இது தெரியாத 2 பேருமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணுறது, பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறது, திருட்டுத்தனமாக பார்க்குறது, குட்டி குட்டி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போயிட்டுருக்கா. ஜங்குக் ஜிம்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ தாங்கதான் டே எனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா ராத்திரியில் வந்து மனுஷனோட உயிராக வாங்கிட்டு இருக்கா? லவ் பண்ணுறது வந்து நீ போய் லவ் பண்ண வேண்டியதானே, நான் ஏன்டா இப்படி இந்த குளிரில் நின்றுட்டுருக்கணும்? மச்சான் நீ என் நண்பன்ல, கொஞ்ச நேரம் நில்லேண்டா. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அதான் சரக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறேன்லடா. டேய் ஒரு சரக்குக்காண்டி என்னை இப்படி நிற்க சொல்கிறியாடா? உனக்கே மனசாச்சின்னு இருக்காடா? டேய் எப்பா சாமி, இந்த உலகத்தில் எவனோ லவ் பண்ணுறான்டா. ஆனால் உன்னை மாதிரி கேவலமாக மட்டமாக யாருமே இந்த அளவுக்கு லவ் பண்ணலடா. என்ன மச்சான் இந்த ஓகர் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு தேவையில்ல, மூட்டை நெல். டேய் எவ்வளோ அசிங்கமாக திட்டுறனே உனக்கு கொஞ்சம் கூட. இந்நேரம் இந்த வேமா சூசூர்லாம் இருக்கிறவன்லாம் டேய் நீ என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கிறது போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வேற எவனா திறந்தா இந்நேரம் சொல்லியிருப்பான்டா. என்ன நீ சொல்ல மாட்டேங்கிற? டேய் அதெல்லாம் நான் உன் கூட எப்போ சேர்ந்தனோ அதெல்லாம் அப்போவே விட்டு போயாச்சு மச்சான்.
அதெல்லாம் அப்பவே கரைஞ்சு போச்சு. காத்தோட காத்தா போயாச்சு. இப்பல்லாம் எனக்கு அது எதுவுமே கிடையாது. நீ இப்போ என்னதான் அசிங்கமா பச்சை பச்சையா கேட்டாலும், இங்கேருந்து 1 இன்ச் நகர உன்ன விட மாட்டேன். சரி, எங்கே நின்னுட்டுற? யாராவது வந்தாங்கன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு. புரிஞ்சுதா? நான் போயிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவியா மச்சான்? ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். வெயிட் பண்ணுறேன். ஏன்டா 1 ஹவரா நீ போய் அங்கே கழட்டிட்டு இருப்ப? நான் இங்கே உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்கணுமாடா? மச்சான், நீ என் மச்சான் இல்ல. நின்றுடுறான்டா. ஒரு கொஞ்ச நேரம் தானே. என் குள்ளச்சியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏன்டா அதான் டெய்லியும் பார்க்குறீங்களா? ஏன்டா என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? சத்தியமாக சொல்கிறேன்டா, இந்த லவ் பண்ணுற பசங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதுடா. டேய், இதெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறது தான்டா. சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்கடா. இப்படி சொல்கிறீங்க, எவனாச்சும் விட்டு போகிறீங்களா என்ன? விட்டுட்டு போகிறதில்லல்ல? ஆமாம் மச்சான், வேறு வழி இல்லையே. விட்டு போக முடியலையே. பழகிட்டேன்ல, இதோ சேர்ந்துட்டேன்ல. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டு போகாமல் இருக்கேன். நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் உன்னை விட்டுட்டு போகாமல் இருக்கேன். டேய் சி, வாய மூட்டை நெல்லு. நீ எதுக்காக விட்டு போகாமல் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. மூடிட்டு நெல்லு. யாராவது வந்தாங்கன்னா நான் அப்படியே ஓடி போயிடுவேன் மச்சான். உன்னெல்லாம் ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேன். சும்மா சொல்லாத மச்சான், நீ எல்லாம் என்னை விட்டு போக மாட்டேன். சரி நில்லுட்டு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே சிகரேதி குதிச்சு ஜிம்மனை ரூமுக்கு தான் போகிறாரு. ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக் வந்து பார்த்துட்டு, அப்படியே குளிச்சி குளிச்சி, டேய் எந்திரடா. ம் ஓ, எனக்கு தூக்கம் வருது. டேய் குளிச்சி. ஆ ஜங்குக், நீ என்ன எங்கே பண்ணுற? கத்தாத கத்தாத, எதுக்கிட்ட கத்துற? ஜங்குக், இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற? ஆ, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா, அதான் வந்துட்டேன். என்ன ஜங்குக் விளாட்றியா? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, யாருக்கும் இப்போதைக்கு தெரியக்கூடாதுன்னு. நீ என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மனோட லிப்ஸை அப்படியே கேட்சப் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக் அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு அழகான ஒரு கிஃப்ட் எடுத்து ஜிம்மனோட ஹேண்டில் அப்படியே வைக்கிறாரு. ஜிம்மன் அது என்னன்னு சொல்லிட்டா அவருடைய ஐஸை மட்டும் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அதை பார்க்குறாரு. ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய லிப்ஸை விட்டு ஜங்குக்கோட லிப்ஸை எடுத்துக்கிட்ட, ஹாப்பி பர்த்டே, இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பிரிச்சு பாரு. ஆ, என்னடா ஆன் இருக்கா? பிரித்து பாடுறா. சரி, இப்போ எதுக்கு அழுகிற? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் கூட என் பர்த்டேவை மறந்துட்டேன்னு நினச்சேன். மார்னிங்லேருந்து உன் கூடவே சுற்றிட்டுருக்கேன். எனக்கு ஒரு விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இப்போ மட்டும் வந்து விஷ் பண்ணிட்டுருக்க. டேய், இப்போ தான் நான் பர்த்டே ஸ்டார்ட் ஆகிருக்க. அதான் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு தான். சரி, சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. இரு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படின்னு நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்காரு. 2 பேருமே அந்த பெட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காரு ஜங்குக். இப்போது அப்படியே அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே பேக்கில் விழுகிறாரு. ஜங்குக் மேலே ஜிம்மன் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது பார்த்துட்டு ஜங்குக்கு இப்போது அவருடைய இயர்ஸ் கிட்ட வந்து, என்னடா கொலச்சி, கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. சரி கூட, நான் போட்டு விடுறேன். என்ன, நீ போட்டு விடுறியா? ஆமாம், நான் தான் போட்டு விடுவேன். எங்க கை நீட்ட. அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கையை நீட்டிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அந்த ரிங் எடுத்து ரொம்ப ஸ்லோவாக ஜிம்மோட ஐஸை பார்த்துக்கிட்டே ஜங்குக் அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. அந்த ரிங்கை போடும்போது அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நிறைய சண்டை, நிறையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருப்பாங்க.
அது எல்லாமே ஜிம்மோட ஃபேஸ்க்கு முன்னாடி, ஜங்குக்கோட ஃபேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜிம்மன் அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. இப்போ ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு ஜிம்மோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடி என் பொண்டாட்டி. எப்படி இருக்கு கிஃப்ட்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ, பிடிச்சிருக்கா? அதுக்கு என்ன எப்படி அழுகுற? ஜங்குக்கா கிண்டல் பண்ணாதா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? அப்படியா? பார்த்தாவே தெரியுது. சரிடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சிகரெறி குதிச்சு உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் உள்ளே வந்து இவ்வளோ அழகான ஒரு கிஃப்ட், யாருமே தர முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்டை நான் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். எதுவும் கிடையாதா? என்ன என்ன பண்ண போகிற? ஐ வேணாம், வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கட்டும். என் பொண்டாட்டியா லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கல்ல, அதுக்கு கொஞ்சமாவது பெனிஃபிட் வேணாம், அதான் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஐ வேணாம், கிட்ட வராத. நீ கிட்ட வராதன்னா என்னை கிட்ட வான்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜங்குக் அப்படியே ஜிம்மன் மேலே ஓவர் ஆகுறாரு. ஜிம்மன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்டில் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக படுக்கிறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிம்மன் மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகிட்டு ஜங்குக் ஜிம்மனோட பாடியை ஃபுல்லாக அவரோட பாடியை மேலே அப்படியே அட்டாச் பண்ணுறாரு. அவருடைய செஸ்ட்டை மட்டும் அப்படியே அவருடைய செஸ்ட் ஹெட்டை மட்டும் அப்படியே லைட்டாக தூக்குன மாதிரி அவருடைய பாடி ஃபுல்லாக ஜிம்மன் மேலே அட்டாச் பண்ண மாதிரி அவருடைய அப்பர் பார்ட் இவருடைய அப்பர் பார்ட் ரெண்டும் ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக மூவ் பண்ணுறாரு. ஜங்குக்கா வேணா, ஜங்குக்கா அடே குலச்சி, ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டேவை மறக்க முடியாத ஒரு மெமரியாக உருவாக்கணும்ல. ஜங்குக்கா மூவ் பண்ணாத, ஒரு மாதிரி ஆகுது ஜங்குக்கா. அப்படி தான் மூவ் பண்ணுவேன், எனக்கு ஒரு மாதிரி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே ஜிம்மனால் சுத்தமாக முடியல. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே அவருடைய லிப்ஸில் ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் ரொம்ப ரொம்ப ஹாஷாக இருக்குது. இப்போது இப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மனோட ரூம் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், ரெண்டு பேரும் ஜர்க் ஆகிட்டாங்க. ஜக்குக்கு உருண்டு பரண்டு எழுந்திரிக்கிறாரு. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நேரத்தில் யாரா தெரியலையே. ஜக்குக்கு பயமாக இருக்கு. ஜக்குக் யாராவது இருக்கும், அப்பாவா இருக்குமா? டேய் நீ வேற ஒருத்த, சும்மா இருறா. சரி ஃபஸ்ட்டு யாருன்னு போய் பாரு. பயமாக இருக்கு ஜக்குக்கா, பயமாக இருக்குடா. சரி பயப்படாத, நான் 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 எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் ஓப்பன் பண்ணு. பூடா, பயமாக இருக்கு ஜங்குக்கா, பூடான்னு சொல்கிறேன்ல, போ. நான் பூடா, பயமாக இருக்குடா. அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுறது? டேய் பேசாமல் போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப ஸ்லோவாக போய் ஜங்குக்கா எங்கே போனேன்? டேய் நான் இங்கே தானே இருக்கேன், போடா போய் டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. ஜங்குக் ஒரு விண்டோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காரு. ஐயோ ஏண்டா அப்படி பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ண வந்தேன், அதுக்குள்ளே ஒரு 2 கடு போட்டிங்களேடா. சே ஏய் குட்டி கொஞ்சம், உனக்கு அவ்வளோதான்டா, இன்றைக்கி தனியாக நாம்ளே பண்ணிக்கணும் போல். சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்மன் அவருடைய ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இப்போது ஜிம்மன் ரொம்ப ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு மா
யார் நீங்க? எதுக்கு இப்போ டோரை ஓப்பன் தட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் மாதிரி அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இது ஜங்குக் பார்த்துட்டு, பா என் கொள்ளச்சி என்னம்மா ஆக்ட் பண்ணுறான். கொள்ளச்சி அப்படி பேக் வியூவில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகுதே. அப்படியே இதெல்லாம் தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. டேய் ஜங்குக்கா, இப்போ நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையாடா? இப்போ மட்டும் அவங்க அப்பங்காரன் வந்து நின்னான்னு வச்சுக்கோயேன், செவிலே 4 கொடுப்பான். ஐயோ எவன்டா அது? சீக்கிரம் போய் தொலைங்களேன்டா, நான் பாதிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அதை போய் கன்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்பா, என்னது அப்பங்காரனா? போச்சு, மொத்தமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமன், அப்பா என்னப்பா இந்த டைமில்? ஒன்றும் இல்லை, கீழே வா சொல்கிறேன். கீழேயா? எதுக்குப்பா? கீழே வாடா. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே டோன் பண்ணி அந்த ரூமை பார்க்குறாரு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைப்பா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே க்யூட்டாக வாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது ஜிமன் முன்னாடி வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. சடனாக ஜிம்மோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜங்குக் நீ உள்ளே தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், வா வெளியே. ஐயையோ, கண்டுபிடிச்சிட்டானா அந்த ஆள்? போச்சு. டே ஜங்குக்கா, இன்னையோட உன் லவ்க்கு எண்டு கார்டுடா. இன்றைக்கி தாண்டா ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கெல்லாம் போட்டேன், அதுக்குள்ளே ஒரு எண்டு கார்டா? உனக்கு மட்டும் ஏன்டா ஜங்குக்கா இப்படியெல்லாம் நடக்குது? நீ மட்டும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நின்று புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் ஜங்குக்கு எங்கே கண்டுபிடிச்சிட்டு வர என்னமோன்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஜங்குக்கு எப்படிங்க? நான் தான் அவனை. ஜிம்மன், எனக்கு தெரியும்டா. ஜங்குக், இப்போ நீ ஏன் வெளியே வர போறியா இல்லை நான் வரட்டா? அப்பா என்னப்பா என்ன பண்ணுறீங்க? ஜங்குக்கெல்லாம் இங்கே இல்லைப்பா. ஜங்குக், உன்னை தான் கூப்பிட்றேன், வெளியில் வான்னு சொன்னேன். சரி விடு. டேய், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளா போயிடுறது மட்டும்தான் நமக்கு நல்லது. அந்த ஆளை கண்டுபிடிச்சான், செவிலே ஒன்று கொடுப்பான். இப்படி ஆகி போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே வராரு. அவ்வளோ க்யூட்டாக பொப்பேஸை வச்சுக்கிட்டு வெளியே வராரு. ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பயம் தெரியுது. கீழே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா எதுவுமே பேசல, ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடுறாரு. இப்போது ஜங்குக் கிட்ட வந்து, ஜங்குக் என்ன ஜங்குக், பயமாக இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக். ஏய், எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, இதை பாரு, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டான், சரியா? ஜங்குக், பயமாக இருக்குது ஜங்குக். ஏ அப்பா, இதுக்கு ஒத்துக்கலன்னா என்னை விட்டு போயிடுவியா ஜங்குக்கா? என்னை விட்டு போயிடுவியா ஜங்குக்கா? ஏய் தப்பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஏன்னா நீ என் உயிர். என் உயிர் எங்கே விட்ட? எங்கே போக சொல்கிற? உங்கள் அப்பா மாதிரி என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா? நீ எனக்கு வேணும். ஏன்னா நீ என்னோடது, எனக்கு மட்டும் சொந்தமானவன், புரியுதா? அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஜங்குக்கா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்கு. நம்ம லவ் மேலே நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மனோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்காங்க. அங்கே மொத்த ஃபேமிலியுமே நின்றுட்டுருக்கு. ஓகேடா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். எஃப்எஃப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. ஓகேடா, பாய்.